ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்து ஏதாவது கிராஃப்ட் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி ரெண்டும் வந்து ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து உப்பட்டை வச்சு இந்த ஃபுல் கொட்டாங்குச்சி நல்லா தேய்ச்சி வழன்னு ஆக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உள் பக்கமும் சப்போஸ் உங்ககிட்ட உப்பட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறி ஸ்க்ரப்பரை வச்சு கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டையில் நம்ம கொட்டாங்குச்சியை வச்சு அளவு வச்சு ஒரு ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டை கரெக்டாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்கனால பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அடுத்ததாக வந்து அந்த ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் கத்தி வச்சு நடுவில் குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப ஒட்டியும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கொட்டாங்குச்சியோட விளிம்பில் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ரவுண்டில் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு டாட்டாய்ஸ் தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கான தலை, அதுக்கப்புறம் 4 கால், ஒரு வால், இதையும் வந்து கட் பண்ணி எடுத்து ஃபெஃபிபாண்ட் போட்டு நல்லா வந்து ஒட்டிடுங்க. அதே மாதிரியே கார்ட்போர்டில் சின்ன சின்ன ஹெக்ஸகன், அதாவது இந்த அருங்கோணம், 8 கோணம் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 10 பீஸ் 15 பீஸ் பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சதையும் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டாட்டாய்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போல்லாம் டாட்டாய்ஸ் வந்து நம்மளோட சாமி ரூமில், பூஜை ரூமில் வைக்கிறதுலாம் ரொம்பவே வந்துட்டு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னாடி தான் வந்துட்டு ஆமை பூந்த வீடு அப்படின்னு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் இப்போ வந்து வாஸ்துப்படி எல்லாருமே ஆமை வந்து வச்சுருக்காங்க வீட்டில். இதை நம்ம ஒரு சாம்பிராணி ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போதுமே நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த சாம்பிராணி வைக்கிற தட்டில் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 in 1 பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ்துப்படி அந்த ஆமை வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த சாம்பிராணி போக அந்த ஓட்டையிலேருந்து வரப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர், உங்களுக்கு இல்லை கலர் பேப்பர் ஒட்டணும், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு மட்டும் கீழே கட் பண்ண ரவுண்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அழகாக அந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாக்கு சென்ட் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஐடியா தான். இதுக்கு வந்து குழந்தைங்களோட ஸ்கூல் பெல்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே பெல்ட் யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் முடிஞ்சால் ஐகார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பெல்ட் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்துக்கு எடுத்துகிட்டு மீதி அதி போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்டை இது மாதிரி ஒன்றா உள்ளே விட்டு மாட்டிக்கலாம். எத்தனை ரப்பர் பேண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு மாட்டிக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற கிராஃப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது வந்து ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னா அந்த இது என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 0 காஸ்ட்டில் அதை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம ஒரு ஸ்பூன் ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ரப்பர் பேண்டில் ஒரு ஸ்பூனாக நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஏற்கனவே கரண்டி ஆர்கனைசர் அப்படின்ட்டு ரீயூஸ் பேண்ட் ஐடியாஸில் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கரண்டி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பெல்ட்டில் வந்து ஸ்பூன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஃப் வேணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் இல்லாமல் பெரிய சைஸும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும்ல, அந்த மேட்ச் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஓகே. இப்போது இந்த மேட்ச் பாக்ஸோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் டபுள் சைட் டேப் ஒட்டலன்னு சொல்கிறீங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. அப்படி இல்லைனா ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ டிவி ஷெல்ஃபுக்கு கீழே தான் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மெமரி கார்டு அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயர் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பீரோ கடியில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டான ஆர்கனைசர், பட் ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். இதுக்கும் நான் எடுத்துருக்கிறது எம்டி மேட்ச் பாக்ஸ் தான். பட் உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கல. அந்த மேலே இருக்க கவர் மட்டும் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே டபுள் சைட் டேப் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து பின்னாடி 3 பக்கம் நான் வந்து ஒட்டிக்கிறேன்.
இப்போது இது எங்கே ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடுலர் கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இதை வந்து ஒரு கரித்துணி ஹோல்டராக தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் மேட்ச் பாக்ஸ் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடு தள்ளி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம வந்து இப்போ சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை வந்து அந்த நைட்டியில் துடைக்க தான் போகும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்கனைசரை ஒட்டிட்டோம் அப்படின்னா நைட்டி வந்து கொஞ்சம் பாழாகாமல் புதுசாகவே இருக்கும். என்னோட எந்த நைட்டி எடுத்தாலும் அந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து ஒரு அப்படியே அழுக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், நைட்டியை பாதுகாக்கலாம். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேர் கேட்டிருந்தது தான், கார்னர் ஷெல்ஃப் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2 ஸ்கொயர் பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால் 2 பீஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரியே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்துகிட்டு பசை அப்ளை பண்ணி 2 அட்டையும் இந்த மாதிரி ஒட்டி நல்லா காய வச்சுருங்க. இதே மாதிரியே நான் வந்து 4 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ண பீஸில் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். எந்த பெயிண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட், இல்லை கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒட்டுறது அப்படின்றத சொல்கிறேன். பட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இல்லை ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளூகன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியும். க்ளூகன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒட்ட முடியாது. இப்போ இந்த மாதிரி 2 சைட்லேயும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்னர் ஷெல்ஃப் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். மேலே கீழே அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏற்கனவே நம்ம இதில் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு கார்னர் டேபிள் இருந்துச்சு, அதை எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷெல்ஃப் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதில் ஃபுல்லாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் திங்ஸ் எல்லாமே. பீரோ பக்கத்துலேயே இருக்கனால அது வந்து இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. ஸோ பாருங்கள், ஒரு ஆசாரி வந்து செஞ்சு கொடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த ஷெல்ஃப் பார்க்குறதுக்கு. இந்த ஓரத்தில் வந்து கிளிட்டர் ஷீட் ஒயிட் கலரில் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த ஓரம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். கீழே அட்டை அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஏன் ப்ளூ கலர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரூம் ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் தான், அதனால தான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃப் தான் நான் முன்னாடியே வந்து செஞ்ச ஷெல்ஃபு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம செஞ்ச கிராஃப்ட் தான் இது எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.